Hi friends, welcome to Tamla's Kitchen. நான் உங்க காவியா. இன்னைக்கு நான் வந்து மண்ணீரல் வந்து செய்ய போறோம். இது வந்து நிறைய ரத்தம் ஊறுறதுக்குனா இல்ல வந்து ஏதாவது ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ரத்தம் போயிடுச்சு அப்படினா அவங்கனா சாப்பிட்டா உடனே ரத்தம் ஊறிடும். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து உள்ள ஃபுல்லா வந்து ரத்தம் இருக்கும். இது வந்து இப்படியே கட் பண்ணி வேக வச்சிட்டோம்னா உள்ள இருக்க ரத்தம்னா வெளியே வந்துரும். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணியில போட்டு வேக வச்சிட்டு அப்புறமா கட் பண்ணனும். இப்போ தண்ணி லைட்டா சுட வச்சிருக்கோம். இதுல ஒண்ணா எடுத்து போட்டுறலாம். சில இடத்துல இது பேர் வந்து சோரட்டின்னு சொல்றாங்க. மண்ணீரல் அதாவது கோட்டோட ஸ்ப்ளீன் இது வேகட்டும் நமக்கு. இப்போ இது நல்லா ஹார்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து பீஸ் போட்டுறலாம் நம்ம. ஹார்டான உடனே தண்ணியில இருந்து எடுத்துருங்க. இது ஃபுல்லா இந்த மாதிரி அறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சூடா இருக்கு. இப்போ இதெல்லாம் ஃபுல்லா நான் கட் பண்ணிட்டு ரத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டா கழுவிட்டேன். இப்போ இதை செஞ்சிடலாம். நம்ம பேன் வச்சு அதில் ஆயில் விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெயில் கொஞ்சமா சீரகம், பிரியாணி பட்டை, மிளகு, இதிலே வெங்காயம், சின்ன வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நான்வெஜ்க்கு கொஞ்சம் நிறையாவே மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அந்த ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும் கவுச்சு வடை. இது கூட இதையும் போட்டுடலாம் நம்ம. உப்பு இதுக்கு பெப்பர் தூள் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன் எனக்கு. ஏன்னா இதுக்கு காரம் வந்து நம்ம போடுற மிளகுத்தூள் மட்டும்தான். கருவேப்பிலை, இது நல்லா வெந்துருச்சு. இந்த கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம் நம்ம. இப்போ நமக்கு சூப்பரா இந்த வந்து மண்ணீரல் பொரியல் வந்து இந்த கோட்டோட ஸ்ப்ளீன் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த இது வந்து சீக்கிரமா நமக்கு கிடைக்காது. அதாவது காத்தால சீக்கிரமா வந்து இந்த ஷாப்புக்கு போனாதான் கிடைக்கும். கொஞ்சம் லேட்டா போயிட்டா இது தீந்துருச்சுன்றுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழர்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இனிமேட்டு வர எல்லா வீடியோஸ்க்குரிய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.